நம்ம எல்லாரும் யாரை பற்றி கவலைப்படணும்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் பக்கத்துலேயே பாசம் தருகிற மனைவி இருப்பார், பாசம் தருகிற பிள்ளைகள் இருக்கும், உங்களுக்காக உயிரை கொடுக்குற 2 முக்கியமான நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசு முழுக்க நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் தப்பு சொல்கிற ஏதோ ஒரு சொந்தக்காரனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும். இதான் வாழ்க்கை. ஏன்னா கெட்டது எதுவோ அதை தான் மனசு யோசிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ மனுஷால் இருக்கானுங்களே, நம்ம எப்போது எது செய்கிறோம்? இட்லி திங்கியில் கூட அவன் இப்படி இட்லி தின்னா நம்மளை தப்பு சொல்லிடுவானோ, நாம் இதை செஞ்சால் அவன் இப்படி பேசிடுவானோ. அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை குற்றம் காணப்போகிற ஒரு மனிதருக்காக உங்கள் வாழ்க்கையை அடமான வைப்பீர்கள் என்றால் அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்க முடியுமா? நீங்கள் கெட்டவர்களையே கவனித்துக் கொண்டிருப்பதால் பாவம் நல்லவர்கள் உங்கள் கண்களில் படுவதே கிடையாது. அனுசரணையோடும் அக்கறையோடும் இருக்கக்கூடிய அன்பான மனிதர்களை நீங்கள் கவனிப்பதே கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு 10 நாள் இருந்துட்டு வர ஒருத்தன் ஊரில் இருக்க சொந்தக்காரன் தாய பிள்ளைக்கெல்லாம் பரிசு வாங்கி வருவான், பொண்டாட்டிக்கு மட்டும் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டான். ஏன்னா அன்பை கிராண்டடாகவே அவன் பார்க்குறான். அவங்களும் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. இவங்களும் இழிச்சா பார்த்தமா ஊம்பாங்க. 10 வருஷம் கழிச்சு சண்டை வரப்போ 15 வருஷமாக வெளிநாடு போன லிஸ்ட்டெல்லாம் நம்மாட்ட இருக்கும். பெண்களுக்கு இருக்க மெமரி பவர் இருக்கே, அடே அப்பா. நிச்சயதார்த்த புடவை நான் பிங்க் கலரில் கேட்டேன், ஆனால் உங்கள் அக்கா பேரை கேட்டுக்கிட்டு சிகப்பு கலரில் எடுத்து கொடுத்தீங்களான்னு 60ஆம் கல்யாணத்தில் சொல்லும் அறிவு ஆகச்சிறந்த அறிவு. ஞாபகம் வச்சுருப்பாங்க. டோன்ட் காம்ப்ளிகேட் இட். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் ஈகோன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வெற்றின்னு நினைக்கிறீங்களோ, எதுவெல்லாம் என்னுடைய தன்மானம் என்று நினைக்கிறீங்களோ, அது அனைத்தையும் அற்புதமானது அன்பு தான். உலகத்தின் ஆகச்சிறந்த அழகே சரண்டர் தான். த பியூட்டிஃபுல் திங் இஸ் சரண்டர். ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு ஒரு பேனா மீது பிரியம். அந்த பேனாவை யாரும் தொடக்கூடாது, தொட்டால் கோபம் வரும். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த பேனாவை வைப்பார். அந்த பேனாவை அந்த இடத்துல வைப்பார். அந்த இடத்துல லேசாக நகர்ந்திருந்தால் மனைவியை கூப்பிட்டு கேட்பார், யார் என் பேனாவை எடுத்து எழுதுனாங்களா அப்படின்னு. அவரும் அந்த பேனாவை எடுத்து அரிதாகத்தான் எழுதுவார். அவ்வளவு பத்திரமாக அவர் வைத்திருக்கிற ஒரு பேனா. சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்ப அன்போடு அவர் பிள்ளைகளை வளர்த்தாலுமே கூட அந்த பேனாவை மட்டும் தொடவிடாமல் பார்த்து கொள்ளுவார். காலை எழுந்த போய் அவர் போயிட்டு வெளியில் கிளம்பும்போது அவங்க மனைவி கொண்டாந்து கொடுப்பாங்க, அதை அங்கே வச்சுப்பார். அந்த பேனாவோடு தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். பேனா மீது அவருக்கு தீரா பிரியம். ரைட்டா? அப்படியான மனுஷர் வளர்றாரு. எல்லா கட்டத்துலையும் குடும்பத்துக்குள்ளே ஒரு 10 சண்டை வந்தால் 2 சண்டை அந்த பேனாவை ஒட்டி தான் இருக்கு. யார் என் பேனாவை எடுத்தா, என் பேச்சை கேட்காம இந்த பேனாவை எடுத்திங்கன்னா எனக்கு என்ன மரியாதை, இப்படின்னு தொடங்கி செக்கு புக்கத்தில் கையெழுத்து போகிறது எல்லாமே இந்த பேனா தான். அந்த பேனாக்கு அவர் இங்கு ஊற்றுகிறதே ஒரு வைபவம் போல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் வளர்ந்தார். பெரியவரானார். அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்துச்சு. ஒரு நாள் பேரப்பிள்ளை அவர் எப்போதுமே மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு பார். பேரப்பிள்ளை மீது தீரா பிரியம். ஒரு நாள் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பேரப்பிள்ளை ஒரு 3 வயசு பையன் அந்த பேனாவை எப்படியோ எடுத்துட்டான். எடுத்து அந்த பேனாவை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிப்பை கறக்குன்னு அப்படி தேய்க்கிறான். உள்ளே ஓடி வந்த அந்த பாட்டி பார்த்து நடுங்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டேடா தம்பி அப்படின்னு. அவங்க அப்பாக்கார ஓடியாரான். யார்? அந்த பேனாக்காரோடைய மவன் வந்து அவனை ஓங்கி அடிக்க போல பட்டார்னு வந்து கையை பிடிக்கிறார். தாத்தா என்னடா புள்ளை அடிக்க போகிற அப்படின்னு கேட்டான். அப்பா அவன் பேனாவை அப்படி பண்ணிட்டான். ஏண்டா சின்ன புள்ள வேறு என்னடா செய்யுன்னு இருக்காரு. இவனுக்கு நெஞ்சு பக்குன்னு இருக்கு. ஏண்டா கொய்யால 45 வருஷமாக இந்த பேனாவை வச்சு இந்த குடும்பத்தையே நடத்தினியேடா, இப்போ என்னடா பேசுனன்ட்டு ஒரு பேனாவை புள்ள கிறுக்குனான்னு அடிக்க வரீங்களே, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு. அன்னைக்கு அந்த ஆள் 8 இட்லி சாப்பிட்டான். குடும்பம் பட்டினி கிடந்துச்சு. நாங்கள் பைத்தியமாங்கிற வருத்தத்திலே. உண்மையிலே அதன் பெயர் தான் துறவு, சரண்டர். அன்புக்கு முன்னால் அத்தனை ஆண்டு காலம் அடைகாத்தவன் பேனா ஒன்றுமில்லை என்ற உணர்தல் இருக்குல்ல, அதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த அன்பு. ஒற்றை நொடியில் அவன் நீண்ட கால நம்பிக்கையை அவன் குலைத்து போட தயாராப்பான். அதுதான் உண்மையான துறவு. இழத்தல் அர்ப்பணிப்பில் ஒரு சந்தோஷம் இருக்குது, சரண்டரில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பட் ரொம்ப பொலிட்டிக்கலி ரைட்டாக ரொம்பவும் ஐடியா லாஜிக்கலாக திங்க் பண்ணி லெட் இட் பி அன் இண்டிபெண்டன்ட், லெட் ஷுட் நாட் பி அ டிபெண்டன்ட் பர்சன்னு கார்பரேட் வார்த்தைகளை மண்டைக்குள்ளே புகுத்தி ஏற்று எல்லாம் குழப்பி இருக்குது. ஆனால் இல்லைன்னே ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். Dependence is nowhere, it's a mistake. I'm dependent with my wife. I'm officially announcing this. I don't believe it's wrong. It's absolutely fantastic. I feel safe. My wife depends on me. What's wrong in that? She feels safe. எனக்கென்று மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை விட என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அழகு.